يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر. எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் மாசரத் என்னண்டா இந்த கியாமுல்லைல் சம்பந்தமா எனக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவு ஒன்று தரணும் மாசரத். ஒரு கேள்விக்கு மட்டுமே எனக்கு விளக்கத்தை சொல்லி கொடுங்க. அதுக்கு நீயத்தை எப்படி வைக்கிறேன்னு கொஞ்சம் சொல்லுங்க மாசரத். கியாமுல்லைலும் தஹஜ்ஜத்தும் உண்டு தானே மாசரத்? ரெண்டு உண்டு தான், கியாமுல்லைலும் தஹஜ்ஜத்தும் உண்டு தான். ஆனா சின்ன ஒரு வித்தியாசம் உண்டு இந்த பேர்ல வந்து ரெண்டு ஒன்று தான், பேர்ல வித்தியாசம் வரும். பேர்ல அந்த கியாமுல்லைல அப்படி தொழுகை கொண்டு இருக்குதானே மாசரத்? அதென்னண்டா இப்ப ஒரு ஆளுக்கு தூக்கமே போகல, அந்த முடிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு அந்த தஹஜ்ஜத் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. இரவையில 3 தொழுகை தான் இருக்கு, ஒன்று தஹஜ்ஜத், இன்னொன்று வித்ரு, இன்னொன்று தராவி தான் இருக்கு சொன்னாரு. கியாமுல்லைல அது ஒரு தொழுகையா மாசரத்? அதுக்கு அப்ப கியாமுல்லைல நீயத்தை வச்சு தொழுதா எல்லா தொழுகையும் செய்யணுமா மாசரத்? கியாமுல்லைல நீயத்தை வச்சு என்ன தொழுகையும் தொழுகலாம் இல்ல. எனக்கு அந்த சந்தேகம் இந்த நீயத்து வைக்கிற விஷயத்துல அங்க சந்தேகம் மாசம். இப்ப தஹஜ்ஜத் தொழுகை ஜமாஅத்தை தொழலாம், தஹஜ்ஜத் தொழுகை ஜமாஅத்தை தொழலாம். அப்ப அவர் ஜமாத்து தஹஜ்ஜத்துக்கு இல்லன்னு சொல்றார், நீங்க தஹஜ்ஜத்துக்கு ஜமாத் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நான் இப்ப ஜமாத் இந்த தஹஜ்ஜத் தொழுகை தான் ஜமாத்தா கியாமுல்லைல இந்த பேர்ல நடக்குதுண்டா, அப்ப ஜமாத்து கடமை இல்லை, தஹஜ்ஜத் தொழுகைக்கு ஜமாத்து கடமை இல்லை. அதனால அது சனியத்தான் தோணும். இந்த கியாமுல்லைல என்ற பேர்ல தஹஜ்ஜத் தொழுகை நடத்தப்படுது, அதுவும் ஜமாத்தா நடத்தப்படுது. அதுலயும் 12 மணிக்கு நடத்தப்படுது. தஹஜ்ஜத் சொல்லப்படல, அது இரவின் கடைசி பகுதியில் ஆகும். அந்த தஹஜ்ஜத் நீயத்து வைக்கணும், தராவியை நீயத்து வைக்கணும், வித்ரன் நீயத்து வைக்கணும் சொன்னார். கியாமுல்லைல நீங்க நீயத்து வைக்காதுங்க, அது ஒரு தனி ஒரு தொழுகை கிடையாதுன்னு சொன்னார். அதுக்கு தான் எனக்கு சந்தேகம். தஹஜ்ஜத் தொழுகிறா தூங்கி ஒழுங்குற அந்த நிபந்தனை காக்கா இரவில 3 தொழுகா, நீ ஒன்று தராவி, இன்னொன்று வித்ரு, இன்னொரு தஹஜ்ஜத். அது ஜமாத்தை தொழலாம் மாசரத். அப்ப அவ தூங்காம தானே தொழுகிறோம் மாசரத். அப்ப அது நடிச்சா 12 மணிக்கு தொழுவோம். தஹஜ்ஜத் தொழுகை ஜமாத்தை தொழலாம். இப்ப உதாரணமா இப்ப இரவைக்கு கியாமுல்லைல் தொழணும். இப்ப நான் கியாமுல்லைல் 2 வைக்கிறா, இல்ல தஹஜ்ஜத் வைக்கிறா, இல்லாட்டி தராவி 2 வைக்கிறா, இல்லாட்டி வித்ரு 2 வைக்கிறா. يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان